வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரானி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. நான் பொதுவாக இதை கஷாயம்னு கூட சொல்லுவேன். இது நல்ல ஒரு மெடிசன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபீவரு, பாடி பெயின், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல கால்சியம் கொடுக்கறதுனால போன் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலான்றதை நம்ம இப்போ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரையை நம்ம ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து எடுத்துப்போம். அது பார்த்திங்கன்னா அந்த தண்டுலாம் கூட நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த இலைகள் இந்த மாதிரி நம்ம உருவி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே குழந்தைங்களுக்கு செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுங்க. அப்போ தான் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதை நம்ம காய்ந்தது பவுட்ரு இதெல்லாம் கடையில் விற்கும், அதெல்லாம் வாங்காதீங்க. நீங்கள் மரத்துலேருந்து எடுங்க. மரத்துலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் மிளகு, ஜீரகமும் பார்த்திங்கன்னா காரத்துக்கு இப்போ சில குழந்தைங்க காரமாக குடிக்கும், சில குழந்தைங்க காரம் இல்லாமல் குடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி மிளகு வச்சுக்கோங்க. மிளகு, ஜீரகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் சிட்டிகை மஞ்சத்தூள். பைத்தம்பருப்பு எடுத்து அந்த பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா உணர வச்சிடணும். அந்த தண்ணி இருக்க உணர வச்சு அதை நம்ம வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கூட குழந்தைங்களுக்கு எந்த சூப்பாச்சும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த பருப்பை பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப. ஒரு கடாயில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு, அது நல்லெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடல் எண்ணெய், எல்லாம் செக்கில் ஆட்ட எண்ணெயாக வச்சுக்கணும். அதை நல்லா பொன்னிறமாக இப்போ நம்ம பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். அதான் விதமான சூடில் வறுத்து நம்ம அதை அரைக்கலாம். அதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நான் பொதுவாக பார்த்திங்கன்னா உரலில் தான் வச்சு அரைப்பேன். அந்த சின்னதாக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு இருக்கும். அது கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிடுவேன். அதில் அரைச்சிட்டு அதோடு சேர்த்து ஒரு பல்லு பூண்டையும் சேர்த்து நசுக்கி எடுத்து வச்சுப்போம். பொதுவாக கிருமிகள் தாக்கம் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது குழந்தைங்க. அவங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா அது உடம்புல அதிகம் எதிர்ப்பு சக்திகள் இருக்காது. அதனால் அவங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை இல்லை இருமுறை இந்த சூப்பை நம்ம கொடுக்கலாம். இது ஒரு கஷாயம் மாதிரி தான். இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியை குடிச்சிட்டு தான், வெறும் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை குடிக்கணும். அதாவது தேநீர், காஃபி அதுக்கெல்லாம் பதில் இதை குடிக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ண கலவை ரெடி. அதோடு சேர்த்து நான் ஒரு பூண்டு பல்லையும் நசுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு, எண்ணெய், நெய் எது வேணால் விடலாம். நம்ம அதை விட்டுட்டு அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையை ஒரு லைட்டாக வதக்குங்க. ஏன்னா அந்த கீரையில் இருக்க தண்ணி, நம்ம வாஷ் பண்ண தண்ணி இருக்கும், அதை இது பண்ணுறதுக்காக நம்ம வதக்கணும். அதை வதக்கினோடனே இந்த கலவைகள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க விடணும். நல்லா கொதித்த உடனே ஒரு 2 கொதி கொதிச்சாவே போதுங்க. ஏன்னா இதுக்கு ஒரு கொதியிலே உங்களுக்கு இதுவாகிடும், நல்லா இறங்கும். அந்த 2 கொதி எதுக்கு அப்படின்னா நம்ம உடனே யூஸ் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கொதியிலே நிறுத்திட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண உடனே அந்த சூட்டிலே உங்களுக்கு அந்த சாரெலாம் நல்லா இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணி கொத்தமல்லி தழைகளை போட்டு நம்ம சூப்பாக ரெடியாக குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதை காலையில் குடிக்கிறதுனால சளி, மற்றபடி அந்த உடம்புல இருக்க ஃபேட், அதாவது கொழுப்பு சத்துக்கள்லாம் கரையும். தேவையில்லாத கொழுப்புகள், நல்ல கொழுப்புகள் கரையாது, தேவையில்லாத கொழுப்புகள். அதே மாதிரி போனுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதை நம்ம பருப்பு சேர்த்து கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களாக இருந்தீங்கன்னா பருப்பு இல்லாமல் குடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அப்படி குடிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வாழ்க வளமுடன் வாழ. நன்றி.